சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொஞ்சம் அவங்கிட்டயும் சொல்லிடுறியா? ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஷோ சாரி, நான் அவசரமா போகணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி பைக் கேட்டா போன் போட்டுக்கிட்டே இருக்கா. நான் கிளம்பணும் பவி, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஒரு 5 minutes ஆகுமா? சொல்லிட்டு போயிடேன். சாரி பவி, ஆல்ரெடி லேட். பை. நீ ஆதி கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடும். எப்ப போகணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் வரேன். பாய். யாரு யாரு யாருன்னு கேக்குறேன்ல. உள்ள வாங்க, திறந்தா இருக்கு. பவி, நீயா? சொல்றது தானே, நான் தான் கேட்டேன்ல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு பவி. இருக்கட்டும், பரவாயில்ல. சரி சொல்லு. வித்யா வந்தா? நித்யாவா? என்னவா? மகேஸ்வரி அக்கா நல்லாயிட்டு வராங்களாம். என்னமோ ஒரு டெஸ்ட் இருக்கான், அதுல கொஞ்சம் டீட்டெயிலான அப்டேட்ஸ் கிடைக்கும்னு சொன்னாராம். என்ன ஊங்குற? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நாம 2 பேரும் டாக்டரை போய் பார்க்கணுமா? ஓ, எப்ப போலாம்? எப்பனாலும். ஆனா இப்ப எதுக்கு? தெரியாது, வர சொன்னாராம். நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு புரியலையா பவி? எப்ப போலாம்? அத சொல்லவே இல்லையே. சொல்றேன். எப்ப வேணாலும் போலாம். உன்னோட வசதியை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு. சரி. இத சொல்லதான் வந்தியா? ஆமா. ஏன்? இல்ல, ஒன்னும் இல்ல. வேற என்ன? இல்ல, வேற ஒன்னும் இல்ல. ஆனா என்ன? அது மகேஸ்வரி அக்காவை பத்தி தான் நீ பேச வருவேன்னு நினைக்கல. அவங்கள தவிர நாம பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? உன்கிட்ட தான் சொன்னேன். கேட்டுச்சா? கேட்டுச்சு. நமக்குள்ள பேசுறதுக்கு மகேஸ்வரி அக்கா விஷயத்தை தவிர வேற எதுவுமே இல்லை தானே? சரியா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுது. என்னால உனக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீ ஏன் மகேஸ்வரி அக்காவை எப்ப பாக்குறதுன்னு யோசிச்சு சொல்லு. நாம போயிட்டு வந்துருவோம். பவி, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் திரும்பி வந்து சொல்லிட்டு போக கூடாதா? அதெல்லாம் வெறும் பேப்பர் ஆதி. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போக கூடாதா? உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைல்ல ஆதி? ஒருவேளை உண்மையிலேயே உன் மனசுல அப்படி எதுவும் இல்லையா?
துவைக்கிறதுக்கு துணி ஏதாவது இருக்காடி? அது கிடக்கட்டும். இங்க பாரு எப்படி இருக்கேன். என்னடி ஏன் ஆடிட்டு நிக்கிற? என்னாச்சு? ஏன் தலையெழுத்து உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஹேர் ஸ்டைல் மாத்திருக்கேமா, தெரியலையா? ரொம்ப அவசியம். துணி கிடக்கா இல்லையா? பேசாம போமா. எப்ப பாரு துணி மணி சோறுன்ட்டு. ஏய் எங்க போற? ஆதிய பாக்க போறேன். ஆதிய பாக்கவா? ஏன்? ஹேர் ஸ்டைல் மாத்திருக்கல, அவன் கிட்ட போய் காமிச்சிட்டு வரேன். பாய். ஏய் 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 சங்கவி, ஏய் சங்கவி நில்லு. இது ஒரு விஷயம்னு அவங்க கிட்ட காட்ட போறியா? பேசாம உள்ள போ. ஏன் வேற எந்த விஷயமா இருந்தா உனக்கு ஓகே? அப்ப அந்த விஷயத்துக்கே போறேன்னு வச்சுக்கோ. ஏய் அங்க போக வேண்டாம் சங்கவி, சொன்னா கேளு ப்ளீஸ். அப்பா என்ன சொல்லிருக்காரு? கொஞ்ச நாள் பொறுமையா இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாருல்ல. அவர் பாத்து பாருன்னு விட்டுட்டே இருந்தா ஔவையார் மாதிரி பழம் நீ எப்பான்னு பாட்டு பாடிட்டே இருக்க வேண்டியதுதான். உனக்கு உன் மகள ஔவையார் விஷயத்துல பாக்கலாம்னு இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படிலாம் இல்ல. ஏண்டி இப்படி விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருக்க? அப்பா சொன்னாருன்னு சொல்றல்ல, அவருக்கு நான் பதில் சொல்றப்போ நீயும் தானே கூட இருந்த. நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஏன் கல்யாண விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க தலையிட வேணான்னு சொன்னேன்ல. உன்னால முடியாதுன்னு அப்பா அதுக்கு சொன்னாருல்ல. ஆமா சொன்னாரு, ஆனா நான் அதை நடத்தி காட்டல. வக்கீல கூட்டிட்டு போய் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட வச்சால, அதுக்கு என்ன சொல்ற? இப்போ ஆதி பாதி தான் எனக்கு, மீதி பாதி என் கூட இல்ல. சீக்கிரமே அவனையும் என் பக்கம் கொண்டு வந்துருவேன். என்னடி இது பாதி மீதின்னு? இது கல்யாணம்டி, பாக பிரிவினை இல்ல. அடிக்கடி ஒருத்தங்க வீட்டுக்கு போனா அசிங்கமா நினைப்பாங்க சங்கவி, புரிஞ்சுக்க. உன் நல்லதுக்காகத்தான் சொல்றேன். அடிக்கடி போறேனா? போய் 2 நாள் ஆச்சு. நான் கட்டிக்க போறவன் வீட்டுக்கு போறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு போக போறவ தானே, யார் கேக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். பாய். தல. ஏய் ஏய் சங்கவி, சங்கவி. எந்த நேரத்துல இவ்வளவு பெத்தனோ தெரியல.